மதுரையில் நடைபெற்ற பிரம்மாண்டமான அஇஅதிமுக உறுப்பினர் சேர்க்கை முகாமில் 25,000க்கும் மேற்பட்ட இளைஞர்களும் இளம்பெண்களும் தங்களை கழக உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டனர். மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், ஏழை எளியோர் என அனைத்து தரப்பு மக்களையும் ஈர்க்கும் சக்தியாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விளங்கி வருவதால் இளைஞர்கள் தாங்களாகவே முன்வந்து அஇஅதிமுகவில் இணைந்து வருகின்றனர். மதுரையில் நடைபெற்ற இந்த முகாமில் அஇஅதிமுகவின் கொள்கை மற்றும் கோட்பாடுகள் குறித்து அமைச்சர்கள் திரு ஓ பன்னீர்செல்வம், திரு நத்தம் ஆர் விஸ்வநாதன், திரு செல்லூர் கே ராஜு ஆகியோர் எடுத்துரைத்தனர். இந்த முகாம் குறித்தும் இளைஞர்களின் உற்சாகம் குறித்தும் எமது செய்தியாளர் நிகழ்த்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இன்று மதுரை கல்லூரியில் நடக்கின்ற இந்த இளைஞர் இளம்பெண்கள் உறுப்பினர் சேர்க்கை முகாமுக்கு இந்த இளைஞர்கள் ஆர்வத்தோடு வந்திருக்கிறாங்க. இந்த இளைஞர்கள் ஏன் அஇஅதிமுகவில் தங்களை உறுப்பினரா சேர்க்க ஆர்வத்தோடு வந்திருக்கிறாங்க என்று கேட்கும்போது, எங்கள் அம்மா இப்போ இளைஞர் இளம்பெண்கள் பாசறைக்காண்டி இப்போ ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இப்போ எல்லாரும் ஆர்வத்தோடு இங்கே வந்திருக்கோம். ஏன்னா எங்கள் முதலமைச்சர் அம்மா நிறையா நலத்திட்ட உதவிகள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இனிமேல் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அம்மா எல்லாத்துக்கும் லேப்டாப்பு, இலவச சைக்கிள், பெத்த தாய் கூட இந்த மாதிரி பண்ணதில்லை. எங்கள் அம்மா இவ்வளோ பண்ணியிருக்காங்க. இனிமேல் எங்கள் அம்மா மட்டும்தான் முதல்வர் தமிழ்நாட்டில், வேறு எந்த ஆளும் வர முடியாது. நினச்சா கூட அவங்க தலைமை எடுத்து நாங்கள் எல்லோரும் சேர வந்திருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய எஜுகேஷனல் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அந்த ஏழை பசங்களுக்கு லேப்டாப்ஸ், இலவச புக்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் பசங்க ஃபுல்லாக அதில் இன்ஸ்பயர் ஆகி நாங்கள் கண்டிப்பாக அம்மாவுக்கு தான் ஓட்டு போடுவோம். அவங்க தான் தமிழ்நாட்டில் என்றைக்குமே முதலமைச்சராக இருப்பாங்க. அவங்க மட்டும்தான் நல்லது செய்கிறதுனால அவங்க முதலமைச்சராக இருக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. அவங்க தான் முதலமைச்சராக எப்பவுமே இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே, எல்லா பெண்களுமே ஆசைப்படுறோம். இந்த கட்சியில் சேர்றதுக்கு நாங்கள் எல்லாருமே பெருமைப்படுறோம். லேப்டாப் வாங்கி தர வசதி கூட எங்கள்கிட்ட இல்லை. சைக்கிள் வாங்கி கொடுக்குற வசதி கூட எங்கள்கிட்ட இல்லை. ஆனால் அம்மா அவர்கள் அத்தனை வசதிகளையும் செய்து எங்களுக்கு அனைவரையும் கல்வி முறையிலும் மற்றும் விஞ்ஞான வளர்ச்சி எல்லா வகையிலும் அம்மா அவர்கள் எங்களுக்கு உறுதுணையாகவும், மக்களால் நான் மக்களுக்காக நான் என்று அன்றும் இன்றும் என்றும் பாடுபடுபவர். தொடர்ந்து மாணவர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள் பல்வேறு தரப்பினர்களுடையும் வாழ்க்கை தரம் மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து வகையான சலுகைகளையும் செய்து நாட்டுடைய வளர்ச்சிக்கு பாடுபடக்கூடிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்க தொடர்ந்து நாட்டுடைய முதலமைச்சராக ஆவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்வோம். அவங்களுக்கு தான் எங்கள் ஓட்டு என்று ஆணித்தரமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சல்மான் பாரிசுடன் மதுரை முருகன்.